ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மதியானம் சனிக்கிழமை மதியானம் என்ன லஞ்சு செய்ய போகிறோம்னு பாருங்கள். இப்போ வந்து இன்றைக்கி சனிக்கிழமை நான் வந்து முருங்கைக்கீரை சூப் மாதிரி தான் வைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி, ஃபஸ்ட்டு தண்ணி கிடையாது, செகண்ட் தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணியை நான் இதை ஊற்றி அடுப்பத்தை வச்சுட்டேன். சரிங்களா? அந்த தண்ணியில் ஒரு 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 போட்டு கொதிக்க வச்சுக்குவோம். சரிங்களா? இந்த தண்ணி கொதிக்கிட்டோம். நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து இதை மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? க்ளீன் பண்ணி ஒரு அலசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணியில் போட்டு அலசிக்கலாம். அலசிட்டு அந்த தண்ணி கொதித்ததும் இந்த கீரையை க்ளீன் பண்ணி அதில் போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? இப்போ வந்து இதில் வந்து உப்பு, வெங்காயம், அரிசி களைஞ்ச தண்ணி, 2வது தண்ணி எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். அப்புறம் நான் வந்து முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இந்த முருங்கைக்கீரை வந்து அதை நம்ம போடுறோம். இது வந்து எங்கள் ஊரில் வந்து முருங்கீரை சாறுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில். சரிங்களா? இப்போ எல்லோரும் இது அது அதிகமாக வந்து இதை வந்து கீரை சூப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எங்கள் ஊரில் முருங்கைக்கீரை சாறுன்னு சொல்லுவோம் நாங்கள். சரிங்களா? அவ்வளோதான். இதில் போட்டு இது வந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம இதுக்கு உள்ள பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கொதிக்கட்டும். இப்போ இது வந்து கொதிக்கிறதுக்குள்ளே இதுக்குள்ளே பேஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை தேங்காய் மூடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஜீரகம் வந்து 1 ஸ்பூன். இதில் வந்து இந்த ஜீரகமும் தேங்காய் தான் ஹைலைட்டாக நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. இல்லை கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு இதை வந்து நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வந்து இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டு இதை பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. சரியா? கீரை வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த பேஸ்ட்டு, தேங்காய், சோம்பு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? இதை வந்து அந்த இதுக்கு மிக்ஸ் பண்ணணும். ஊற்றிக்கிட்டு தண்ணியை ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொதிக்கக்கூடாது. சரிங்களா? கொதிக்கக்கூடாது. லேசாக அப்படியே பொங்கி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இருக்குமா பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு நமக்கு வந்து ரெடி ஆகிடும். சரிங்களா? இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஆனால் பிடிக்காமல். இப்போ வந்து நம்ம கருணக்கிழங்கு பொரியல் பண்ணலாம். கருணக்கிழங்கு வந்து நான் லேசாக தண்ணி சூடு பண்ணி உப்பு, மஞ்சத்தூள் இது மாதிரி கிழங்கு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு 2 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வெதறி வச்சுக்கலாம். வெதறி ஒரு 5 நிமிஷமாவது ஊறட்டும். நல்லா எங்கே பார்த்தாலும் மசாலா படுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் கூட தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதை விட கீரைக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஊறட்டும். இப்போ இது ஊறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா பண்ணிடும். லைட்டாக கொஞ்சோண்டு சோம்பு, போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம பதறி வச்சுக்கணும். பார்த்தீங்களா? கருணக்கிழங்கு எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா லைட்டாக நம்ம ஒரு பழத்தை பரட்டிட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 4 பூண்டு பல் வந்து நசுக்கி வச்சுருக்கேன்.
அதை வந்து போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம். அது பூண்டு பள்ளியும் போட்டு லைட்டாக ஒரு 2 டைம் 3 டைம் போட்டு இப்படி பரட்டி எடுத்திங்கனாக்கா அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும், பூண்டோட ஸ்மெல்லு. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சா? இங்கே பாருங்கள் வெந்துருச்சு. கொஞ்சம் ஏற்கனவே நம்ம வந்து வெந்நீரில் போட்டு லேசாக ஒரு கொண்டு வச்சுருந்தோம். இப்போது இன்னும் ஒரு 2-3 செகண்டில் வெந்துடுது. இப்போ நான் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றுனேன், ஆனால் வந்து அதோட அது அப்படியே இன்னும் ரோஸ்ட் மாதிரி இருப்பாங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் கொடுத்து அனுப்பணும் ஸ்கூலுக்கு. அது பூண்டு லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைம் போட்டால் தான் இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள்.